வணக்கம்மா. வணக்கங்க, வாங்க உட்காருங்க. சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லம்மா, வாழ்ந்து கட்ட குடும்பம்னு கேள்விப்பட்டிருப்ப, ஆனா தின்னு கட்ட குடும்பம் கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். அது நாங்க தான். அது தெரிஞ்ச விஷயம் தானே. அது ஒண்ணு இல்லம்மா, பசங்க சாப்பிடறதுக்காக வீட்டுல ஒரு 100-150 இட்லி சுட்டாங்க. பறக்காவட்டி பசங்க ஃபுல்லா தின்னுட்டு பாத்திக்குதுன்னு அலையிறானுங்க. அதான் ஒரு 100 இட்லி பார்சல் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இருக்கிற 100 இட்லியும் உங்களுக்கே கொடுத்துட்டா அப்புறம் கடைக்கு வர கஸ்டமருங்களுக்கு வெறும் சட்னி சாம்பாரா ஊத்த முடியும். என்னமா பண்ணா? மன்னிச்சுக்கங்க மாமா, உங்களுக்கு தெரியாம ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறதுக்காக கால்ல இட்லிய போட்டு காலை தொட்டு கும்பிட்டேன். ஏமா அத முதலே சொல்லியிருந்தா காலை நீட்டிருப்பல்ல, கொதிக்கிற இட்லிய காலில் போட்டு கொப்பளிக்க வச்சுட்டியா? ஹலோ ஹலோ, நந்தினியா? ஆமா. நாளைக்கு எங்க வீட்ல ஃபங்க்ஷன், வர முடியுமா? ஐயோ, நீ சொல்றனால என்னால வர முடியாது. ஏண்டி? அன்னைக்கு ஒரு லூசு பயலுக்கு பிறந்த நாள். லூசா? யாரு? யாரா? அவர்தான் எங்க மாமனாரு. சரி, உன் பையன் எப்படி இருக்கான்? பையனா? லூசு குடும்பத்துல பிறந்தவன், எப்படி இருப்பான்? அவன் தாத்தன மாதிரியே லூசு பயலாதான் இருக்கான். ஓகே, பை. ஓகே. அப்ப 100 இட்லிய பார்சல் பண்ணி கண்டிப்பா அனுப்பிடுறேங்க. பத்தம்மா. ஏண்டா சேனல் இங்க போட்டா இல்லையா? எழுதவே மாட்டேங்குதாடா. அடா அறிவு இருக்கா? சேனல் எழுத மாட்டேங்குதுன்னு ஒலிக்கிட்டு இருக்கல, எருவு மாடு மாதிரி எதுக்கு வந்து நிக்கிறியா? போடா அந்த பக்கம். உன கேட்டு மாடு, நான் ஏத்தாப்புல வரேன்னு தெரியுதுல, நீ ஓரமா போய் இங்க உதவ வேண்டியதானே? அதை விட்டு சும்மா என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கிற. சின்ன வயசுலயும் எவ்வளவு அருமையா பேசிட்டு போறான். எப்படி பேசாம போவான்? கவுண்டர் பரம்பரையாச்சுங்களே. ஆமாங்க, நம்ம சின்ராசு புள்ளதானுங்க. ஏப்பா உங்க பேரு? லூசு. ஏப்பா பேரு கேட்டா லூசுன்னு சொல்ற? சத்தம் போட்டு கூப்பிடாதீங்க, இது எங்க தாத்தன் பேரு. எங்க அப்பா எங்க தாத்தனை இப்படிதான் கூப்பிடுவாரு. அவனை நீ டபுள்ஸ் ஏத்திட்டு போனாதான் என்றமா, இல்லன்னா நீ என்ற மௌன இல்ல, நான் உன் அப்பனும் இல்லடா. டேய் லூசா, நீ எனக்கு சைக்கிள் டபுள்ஸ் ஓட தெரியாதா? ஆமா, என்னைய நோண்டி கேள்வி கேட்டுக்கிறியே. நீங்க யாரு? ஸ்நேகிதன்னு வச்சுக்க. ஸ்நேகிதனா ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. அப்ப நீ என் ஃப்ரெண்டா? ஆமா, உன் ஃப்ரெண்டு தான். அப்ப வாட மச்சான், சரக்கடிச்சே பேசுவோம். ஏண்டி உங்க மகன் பள்ளிக்கூடம் போயிட்டு வரானா இல்ல பாருக்கு போயிட்டு வரானா? இப்படி தள்ளாடிட்டே வரான். சும்மா குழந்தை திட்டாதீங்க. குழந்தை இன்னொரு சொன்னா குறவில்ல காலை வச்சு மெரிச்சிடுவேன். எனக்கு குங்குமப்பூ வாங்கி கொடுங்க, ரோஜா பூ மாதிரி ஒரு குழந்தை பெற்றாருன்னு ரோடு போடுற மிஷின் மாதிரி பெற்று வச்சிருக்கேன். பிடபிள்யூடில போன் பண்ணி ஒரு நாள் வாடகை எவ்வளவு கேக்குறான் தெரியுமா? எனக்கு புதுசா ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காருப்பா. ஏண்டி ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சர்க்கஸ்ல இருந்து யானைன்னு கூட்டு வந்து போறான். சும்மா இருங்க. செல்லம், யாருப்பா ஃப்ரெண்டுன்னு சொல்றியே? உன் கூட கிளாஸ்ல படிக்கிறவனா? கிளாஸ்ல படிக்கிறவமா? ஊத்தி குத்தா நல்லா கிளாஸ்ல குடிக்கிறவரு. கிளாஸ்ல ஊத்தி குத்தா நல்லா குடிக்கிறவனா? எப்படா இருப்பாங்க? நம்ம வீட்டு வாசல்ல திருஷ்டி பொம்மை இருக்குல்ல, அது மாதிரி பெரிய மீச வச்சிருப்பாரு. ஊர் உள்ளயே திருஷ்டி பொம்மை மாதிரி மீச வச்சுன்னு சுத்துற ஒரே ஆள் எங்க அப்பன் தான். அவங்க கூட சேர்ந்தா குடிச்ச? ஆமாம்பா, அவரோட தான் சேர்ந்து குடிச்சேன். என்றா அவரு மிலிட்டரி வேலை மாட்டு போற குழந்தைக்கு மிலிட்டரி தர வாங்கி கொடுத்துருக்கான். அவன் இன்னொரு தடவை பார்த்தா செருப்பை கட்டி. சரிப்பா, அவனுக்கு பிடிக்குமேன்னு என் ஃப்ரெண்ட் இது கொடுத்து அமிச்சாரு. ஏய், அவன் ஒரு மாதிரி பாம்புன்னு கொடுத்துருக்க போறான்டா. என்றா இது கலர் தண்ணியில குச்சி மதகுது? கலர் தண்ணி இல்லப்பா, உனக்கு பிடிக்குமேன்னு என் ஃப்ரெண்டு குச்சி ஐஸ் இதுல போட்டு கொடுத்து அமிச்சாரு. டேய், அவன் ஒரு கிறுக்கண்டா. நீ பதில் நாளைக்கு 70 ரூபாய் தரனா தனியா மடக்கி அடிப்பான். அதனால இந்த பனைமரத்து கல்லுனா உனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்துரு. சரிப்பா. டேய், நீ குடிச்சு தண்ணி ஊத்தி வச்சிட போற. நாம பெத்த பிள்ளை சின்ராசு, அவனை பிடிக்கல, அவன் கொடுத்த கல்லு அது மட்டும் ரொம்ப பிடிக்குதோ? ஏங்க, குச்சி கொடுத்த நீங்க எங்க, குடிக்க கல்லு கொடுத்த நம்ம சின்ராசு எங்க? குச்சி ஐஸ் கொடுத்த நான் இங்க, குடிக்க கல்லு கொடுத்த அவன் அங்க. இதுல என்னது உனக்கு சந்தேகம்? அது இல்லீங்க, நாம பெத்த புள்ள நம்ம சின்ராச நம்ம வீட்டுக்கே கூட்டு வந்துடலாங்க.
சரின்னு சொல்லுங்களேங்க. பாத்தீங்களா, சத்தாப்பனுக்கு எந்த பையனாலும் கொடுப்பானா? சின்ராஸ் அப்படிப்பட்ட பையன் கிடையாது. எங்க அப்பா ஒன்று தம்பி சின்ராஸ் இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு அவன் எப்படி வருவான்? பக்கத்துல இருந்து வரதுக்கு பாஸ்போர்ட் விசா எடுத்துட்டாடா வருவாங்க. இப்படி 2 பேரும் நீக்கிட்டாண்டா வருவேன். ஏண்டா நீங்க நம்ம 1ஆம் கிளாஸ் பசங்க ஹோம்ஒர்க் செய்யாத மாதிரி கை கட்டி நிக்கிறீங்க? சின்ராஸ் எந்த பூஜை வசதி வந்த? இன்னும் மூஞ்சி வச்சுதான் வந்தேன், பார்த்தா தெரியல. ஏண்டா இதுக்காக விஜயாஜிட்ட போய் இரவனுக்கு 4 நாள் மூஞ்சி வாங்கிட வச்சுன்னு வர முடியும்? பண்ணி எவ்வளவு திகுரா பேசுறா பாத்தியா? ஏய், இப்ப நான் என்ன பண்ணிட்டு கும்பலா செஞ்சுட்டு உங்க அப்பனுக்கு கல்லுக்கு பதிலா பின்னால கொடுத்து சாகடிக்க பார்த்தா தானே நீ? ஏண்டா பெனாயில் கொடுத்து சாவடிக்கிற அளவுக்கு அவன் பெரிய மனுஷன். அவன் சாவடிக்கிற 2 ரூபாய் எலி மருந்து போதாதா? இது போய் 5 ரூபாய்க்கு நான் பெனாயில் வாங்கணுமா? நீதான் பின்னால கொடுத்தாங்கிறதுக்கு சாட்சி இருக்கடா. கூட்டு வாங்கடா அவன. வாடா என்ற குண்டு தாங்க தாத்தாக்கு பாட்டில் குட்டாமிச்சது யாருக்கண்ணு என்ற டாடி. பாத்தீங்களா, பச்சை மண்ணு பொய் சொல்லாதீங்களா? ஏண்டா தோண மீச இவனடா பச்சை மண்ணு பாக்குறது 10 லோடு மண்ணு மாதிரி இருக்கானடா. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? அடிங்கடா, எல்லாரும் சேர்ந்து இவன அடிங்கடா. என்ற மௌன அடிக்க நீ ஆள்டா, நீ ஆள்டா, நீ ஆள்டா, நீ ஆள்டா. ஏய், நான் உன்ற மாவன்டா. அது தெரியும்டா. என்ற வம்சத்திலேயே ஸ்டப்புக்கு கிருஷ்ணாயில் ஊத்தி தான்டா பழக்கம், பினாயில் ஊத்தி பழக்கம் இல்ல. என்ற மாவன் கொடுத்து அமைச்ச கல்ல ஃபுல்லா குடிச்சு போட்டு அது பினாயில் ஊத்தி அமைச்சவன் நீதான்டா. இந்த ஊர்லயே பினாயில பீரோல வச்சு அதை சிட்டு பாரு உடம்பு காடிச்சுக்கிறவன் நீதான்டா. சின்ராசு குத்ரா குத்து போட்ட. ஐயா, இவ்வளவு நாளா உங்க பேச்ச கேட்காம தருதலா சுத்திட்டு இருந்தேன். இப்ப திருந்திட்டயா? அதான் நீங்க குத்துணும்னா குத்திட்டயா? இத்தனை நாளா என் பேச்ச கேட்காம நீ இன்னைக்கு காட்டு போய்டா.